அனைவருக்கும் வணக்கம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு கிராமத்துல மழையே பெய்யாம ரொம்பவே வறட்சியா இருக்கு. இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம அந்த ஊர் மக்கள் எல்லாரும் குழப்பத்தில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மனவேதனை, குடிக்க கூட தண்ணியே இல்லை. இதை எங்க இருந்து நம்ம பயிரை காப்பாற்ற முடியும்? பயிர் எல்லாம் வாடி போச்சு, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அந்த கிராமமே ரொம்ப வேதனையில வாடிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஊர்ல மாயாங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. எல்லாரும் ஃப்ரீயா இருக்கும் போது அந்த வேலை அவங்க வேலை இந்த வேலை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும் போது இந்த ஒரு பொண்ணு மட்டும் அந்த மாதிரி எல்லாம் எதையுமே டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் அந்த பொண்ணோட சிந்தனையா இருந்துச்சு. அதனாலேயே அந்த பொண்ணு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சா, ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா. நம்ம கிராமத்துக்கு என்ன செஞ்சா நல்லதா, நம்ம என்ன முயற்சி பண்ணனா நம்ம மக்களுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கறதுல அந்த பொண்ணு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சா. அப்படி யோசிக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன ஐடியா கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு மழைநீரெல்லாம் சேகரிச்சா என்ன, இப்போ ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு மழை வந்துட்டு இருக்கு. இப்போ வெய்ய காலம், இன்னும் ஒரு 3 மாசத்துல நமக்கு மழை காலம் தொடங்க போகுது. அந்த மழை காலத்துல நம்ம நீரை சேகரிச்சோம்னா இந்த வெய்ய காலத்துல நம்ம நீரை முடிஞ்ச வரைக்கும் மிச்சப்படுத்தி நம்ம அதுல இருந்து நம்ம சேமிச்சு வச்சுக்கலாமே, அதுக்கு என்ன ஏற்பாடு செய்யலாம் அப்படிங்கறத அந்த பொண்ணு யோசிக்கிறா. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது முதல்ல அந்த பொண்ணு ஒவ்வொருத்தருக்கிட்டே ஊருக்குள்ள சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நம்ம இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு பெருசா அதுல நம்பிக்கை இல்லை. சும்மா வளரிட்டு கிடக்கா, இவளுக்கு என்ன தெரியும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு விடாமுயற்சியோட அதுக்கான ஒரு கருவியை தயார் பண்ணிக்கிட்டு போய் அடுத்த நாள் போய் சொல்றா, இங்க பாருங்க இந்த மாதிரி சிஸ்டம் இப்படி செய்ய போறோம், இப்படி எல்லாம் நம்ம செஞ்சோம்னாக்கா கண்டிப்பா மழைநீரை நம்ம சேகரிச்சு நம்ம பூமியை நம்ம காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் தயங்கினாங்க. ஏதோ வேலை இல்லாம உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தயங்கினாங்க. ஒருத்தர் 2 பேர் மட்டும் சரி என்ன செய்யற, நம்ம எதுவுமே செய்யாம இருக்கோம், இந்த பொண்ணு ஏதோ செய்யறா அப்படிங்கும் போது சரி என்ன செய்யறான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி 1-2 பேர் அந்த பொண்ணுக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அந்த பொண்ணு செஞ்சிருக்காங்க. செய்யும் போது பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. அதை தெரிஞ்ச நல்லாவே ஒரு வித்தியாசம் தெரியுது, நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சரி இந்த முயற்சி நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கங்க செடிகள் பக்கத்துல பள்ளத்துல தண்ணி செல்லுன்னு ஓடுற இடத்துல எல்லாம் கொஞ்சம் குழி தோண்டி வைக்கிறது, செடிகளுக்கு மழைநீர் சேகரிக்கிற மாதிரி ஜல்லி போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஓட்டு தண்ணியை சேகரிக்கிறது, பல திட்டங்கள்ல அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் மழைநீரை சேகரிப்பை எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த மழை காலம் வருது. மழை காலம் வந்த உடனே எல்லாரும் சேகரிச்சு வச்ச தண்ணியால நிலத்தடி நீர் உயருது. நிலத்தடி நீர் உயர்றதுனால வெய்ய காலத்துல அவங்களுக்கு நல்லாவே பசுமையாவே இருக்கு, வறண்டு போகவே இல்லை. அவங்க நல்லா பசுமையா விவசாயம் பண்ணி நிறைய குடிக்கிறதுக்கும் தண்ணி கிடைக்குது, விவசாயத்துக்கும் தண்ணி கிடைக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்காங்க. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், விடாமுயற்சியோட ஒரு நல்லதுக்காக நம்ம போராடும் போது கண்டிப்பா 4 கெட்டதும் நடக்கும், 4 நல்லதும் நடக்கும். நம்ம மனசாட்சிக்கு நாம நல்லதுன்னு நினைச்சு செஞ்சோம், யாருக்கும் துரோகம் இல்லாம நம்ம மனசாட்சிக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லதை மட்டுமே நாம நினைச்சு செய்யும் போது நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே நண்பர்களே, இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா. நன்றி, வணக்கம்.